10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் திருக்கோவிலில் நடைபெற்ற 189ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் திருக்கோவிலில் நடைபெற்ற 189ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அவரை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் வரவேற்று மரியாதை செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களின் நலன், மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் அமைதிக்காக அவர் பிரார்த்தனை செய்தார். குரு பூஜை விழாவை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனை மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ப்ராவிடன்ஸ் மாலில் இன்று மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று ப்ராவிடன்ஸ் மாலில் நடைபெற்றது. மருத்துவ முகாமில் ரோட்டரி சங்க தலைவர் பிரசன்னா, செயலாளர் பாலா, பிரேம்ராஜா, வினோத், சங்கர், சார்லஸ், மீரான், கார்த்திக், சுரேஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர். பொதுமக்களின் நலன் கருதி நடைபெறும் இந்த இலவச மருத்துவ முகாமானது இன்று காலை முதல் மாலை வரை நடைபெறுகின்றது. பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது உடல் நலனை இலவசமாக பரிசோதித்து பயனடைந்தனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய பதிவை மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக நடைபெற்று வரும் வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பில் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பதிவு செய்து முன் உதாரணமாக செயல்பட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை எளிதாக்கும் வகையில் பொதுமக்கள் அனைவரும் 31 மே 2026 சே சென்சஸ் கவர்மெண்ட் இன் இணையதளத்தில் உள் நுழைந்து தங்களது விவரங்களை சுயமாக பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
தொடர்ந்து செந்தில்குமார் தாசில்தார் புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்த புத்தகத்தை வழங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு உழவர்கரை நகராட்சி மூலம் 2026-27 நிதி ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வேலைகள் செய்வது தொடர்பான கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு உழவர்கரை நகராட்சி மூலம் 2026-27 நிதி ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வேலைகள் செய்வது தொடர்பான கலந்தாலோசனை கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மேலாண் சபாநாயகருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளையும் பார்வையிட்டு எந்தெந்த பகுதிகளுக்கு புதிய சாலைகள் அமைப்பதும் மழைக்காலங்களில் கழிவுநீர் வெளியேறுவதற்காக தோண்டப்பட்ட சாலைகளை சீர் செய்வது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் முதல்வர் விஜய் ஆட்சி அமைத்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது. நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பிரபல திரைப்பட நடிகை ராஷி கண்ணா பேட்டி. சென்னை மற்றும் மதுரையில் வாடிக்கையாளர்களின் இதயங்களை கவர்ந்துள்ள சல்லானி ஜுவல்லர் மார்ட் தரம், நம்பகத்தன்மை, புதுமை மற்றும் காலத்தை தாண்டிய கைவினை திறன் ஆகியவற்றில் தனது அர்ப்பணிப்புடன் இப்பொழுது புதுச்சேரியில் புதிய ஷோரூமை அமைத்துள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, பிரபல நடிகை ராஷி கண்ணா ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு ஷோரூமை திறந்து வைத்தனர். முன்னதாக ஷோரூமில் அமைக்கப்பட்ட நகைகள் குறித்த விளம்பர படங்கள் தனியார் திரையரங்கில் ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகை ராஷி கண்ணா, புதுச்சேரியில் நடைபெற்ற பல திரைப்பட ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது புதுச்சேரியில் புதிய நகைக்கடை திறந்து வைப்பது மகிழ்ச்சியை அடைகின்றேன் என்று தெரிவித்த அவர், தமிழகத்தில் தாவேகா விஜய் முதலமைச்சராகி இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி அவர் கொடுப்பார் என்று நம்பிக்கை உள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். புதுச்சேரியில ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய ஃபிலிம்ஸ் ஷூட் பண்ணியிருக்கேன் and very very happy to be associated with the Chalani Group. Chalani Group pati I think a lot of us know about their quality, about their jewelry, and this is the first time they are coming up with a brand ambassador, and I'm very very happy to be their brand ambassador. I absolutely love their jewelry. It's a mix of modern and traditional, the way I like it. Their jewelry tells a story, their TV commercials tell a story, and I'm very happy to be a part of that story, and I hope that legacy continues for long. Thank you. So many language maintain Tamil. கஷ்டமா இருக்கேன்னா பட் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். ஃபிட்னஸ்க்காக ஐ திங்க் just go to the gym and eat good food ante. Social media Pressure I don't take it as pressure. I take it as a place where I can connect with my fans. So pressure isn't pressure. release OTT இது ரொம்ப நடிகர்களுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கு. தியேட்டர் ரிலீஸ் இது வந்து நடிகர்களுக்கு அதிக வாய்ப்பு. I think both have their own place today, but I love films, so I'll choose films over OTT. இந்த மாதிரியான அவர் மக்களுக்கு சேவை செய்யணும். What will I tell people? I am very happy, of course. எனக்கு தெரியும். I am very happy and we need such people in positions of power, and I'm very happy that Vijay sir is there, and I think he'll do a great job. Next movie பெரிய ஆக்டர் கூட ஆமா பண்றேன். ஆனா just wait. I'm just waiting for production to tell you guys. ஆக்டர் பேர் சொல்லுங்க. மேடம் நடிக்க வரலனா என்ன ப்ரொபஷன் செய்வீங்க? நடிக்க வரலனா என்ன நடிக்காம இருந்தீங்கன்னா வேற எந்த துறைக்கு போயிருப்பீங்கன்னு கேக்குறேன். समझिए If you don't study, what would have you been doing? If I wasn't an actor, I would have been an IAS officer. தமிழ் திரையுலகில் எந்த நடிகர் உங்களுக்கு அதிகமா கவர்ந்து? Who's the best? Very difficult.
very difficult to name one person, but I think I've said it a lot of times that I love Thalapathy Vijay sir, but I think now he's busy with politics. I hope he returns to the screens. நீங்க அடுத்து நடிக்க விரும்பும் எந்த கதாபாத்திரம் அது என்னது? What's the next character of the movie? I'll tell you. Right now, I'm not allowed to say anything. தமிழக முதலமைச்சர் கூறியபடி வெள்ளை அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் 2 வாரங்களுக்குள் அந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் கூட்டப்படும் என தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் புதுச்சேரியில் பேட்டி. புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கத்தின் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளின் நிறைவு விழா இன்று இரவு நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சாம்பியன்ஷிப் கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார்கள். ஆண்கள் பிரிவில் கர்நாடகா அணியும் பெண்கள் பிரிவில் சத்தீஸ்கர் அணியும் சாம்பியன் பட்டம் வென்றனர். ஆண்கள் பிரிவில் 2வது இடம் ஹரியானா, 3வது இடம் ராஜஸ்தான், பெண்கள் பிரிவில் 2வது இடம் கேரளம், 3வது இடம் தமிழக அணியும் பிடித்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன், புதுச்சேரி நான் பிறந்த ஊர், இங்கு கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்றுள்ளேன். இங்கு வந்தது பழைய நினைவுகளை அளித்துள்ளதாகவும் மேலும் அமைச்சராக பங்கேற்கும் முதல் விழாவாகவும் இது அமைந்துள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் விஜய் கூறியதைப் போல தமிழக நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணி நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் இன்னும் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் மேலும் திருத்திய பட்ஜெட் கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். அப்பொழுது முதல்வர் விஜயின் டெல்லி பயணம் வெற்றியா தோல்வியா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அது மரபு சீர்முறையை சார்ந்தது. முதல் முறையாக அவர் தமிழகத்தின் முதல்வராகியுள்ளார். அதன் அடிப்படையில் பிரதமரை சந்தித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிடுமா என்ற கேள்விக்கு அதை தலைமைதான் முடிவு செய்யும் என்று தெரிவித்தார். அதை ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணி நான் இங்கே வர பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் விளையாண்ட இடம் ஆக்சுவலாக இருக்குது. 92, 93 அதே செட்டப் தான் இருக்குது. அப்படியே நான் இங்கே விளையாண்டு இங்கே வாலண்டியர் பண்ணி இங்கே கிளப்புக்கு ரெப்ரசன்ட் பண்ணி பகவத்மன் சார் ஹெட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இதுவும் அவர் சார் தான் இருக்காங்க. அப்புறம் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது மினிஸ்டராக ரெப்ரசன்ட் பண்ணுறதோட ஒரு பால் பிளேயரோட ரெப்ரசன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பாஸ்கெட் பால் தான் என் ஐடென்டிட்டி, ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. அது அடிப்படையாக வச்சு தான் என் லைஃபே நான் பில்டப் பண்ணேன். ஸோ அதில் நான் இன்னொரு பாஸ்கெட் பால் பிளேயர் ஆதவ் அர்ஜுனா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அவர் கூட இணைந்து நாங்கள் 2 பேரும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. பழைய நினைப்பெல்லாம் வருது. இங்கே நான் விளையாண்ட காலங்கள், இங்கே ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அந்த காலத்தில் அதோட ஒரு எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா இந்த அசோசியேஷன் அன்னைக்கு எனக்கு ஒரு பாஸ்கெட் பால் கொடுத்து நீ விளையாடுப்பான்னு சொல்லலைன்னா, வில்லியம்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், என்னோட மென்டர். அவர் தான், அவர் இங்கே இல்லை, பட் இருந்தாலும் அவர் ஆரம்பிச்சது தான் பாஸ்கெட் பால் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ரகோத்மன். நாங்கள் சென்ட்ரல் ஸ்கூலில் தான் விளையாடுவோம். அங்கேருந்து விளையாண்டு இங்கே டோர்னமெண்ட்லாம் நடத்த பார்த்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ நான் படித்தது பெட்டி செமினார். அப்புறம் அடுத்த ஸ்கூல் கோரிமேட் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கப்புறம். ஸோ அப்படி தான் என் வாழ்க்கை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் எது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் அந்த பாஸ்கெட் பால் என்னை விட்டு போகல. இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டு தான் இருக்கிறேன் பாஸ்கெட் பால். அதை தான் காலேஜ்லேயும் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார், தமிழ்நாட்டில் ரிவைஸ்டு பட்ஜெட் கூடிய விரைவில் அதுக்கு வேண்டிய முன்னெடுப்பெல்லாம் எடுத்துட்டு போகிறோம். டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சார், பெரிய அளவுக்கு கடன் தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேல இருக்குது. நிதிநிலை பொறுத்தவரையும் நீங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க. அதை எப்படி நிறைவேற்ற போறீங்க? அதான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ரிவைஸ் பட்ஜெட்ல உங்களுக்கு அதுக்கு வேண்டிய எல்லா ஆன்சரும் அதில் வரும், எல்லா விஷயங்களும் அதில் வரும். 2500 எப்போ சார் கொடுக்கும்? இப்பதான் 10 நாள் தான் ஆச்சு. நாங்க எல்லா சொல்லிருக்கீங்க. ஆமா, அதாவது பட்ஜெட் அவர் ஒரு கட்டத்துல இல்லன்றீங்க, ஆனா அந்த பட்ஜெட் போடலாம் அப்படின்றாங்க. உங்களோட எவ்வளவு எதிர்பார்க்கிறாங்க, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ஒயிட் பேப்பர் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பர் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலா
அது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அடுத்த கட்டமாக ரிவைஸ் பட்ஜெட்டில் எங்களோட எல்லா உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் ஆகும். வெள்ளை அறிக்கை எப்போ சார் வெளியிடுவீங்க? என்ன எதிர்பார்ப்போட இருக்காங்க? வெரி ஷார்ட்லி, another 2 weeks from now கண்டிப்பாக. இந்த சிங்கப்பெண் அந்த திட்டம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை? என்ன அது பேசும் பொருளாவே ஆயிட்டு இருக்கு தமிழ். இல்லை அவங்க ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணதில் 1 day 2 day வந்து டிலே ஆயிருக்கு, அவ்வளோதான். தவிர வெரி ரீசெண்ட்லி அதுக்கு வேண்டிய இனாகரல் வந்து கண்டிப்பாக நடக்கும். விஜயினுடைய டெல்லி விஜயம் வந்து வெற்றியா தோல்வியா? இட்ஸ் அ ப்ரோட்டோகால். ஆக்சுவலாக அது ப்ரோட்டோகாலோட விசிட். ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டராக ஓத்து எடுத்த பிறகு அவங்க ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரோட்டோகால் தான். நிதியமைச்சரை சந்திச்சிருக்காரு. ஏதாவது குறிப்பிட்டு தமிழகத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதா? வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு எல்லாமே விடை வரும். தேங்க்யூ. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. அவர் பிரான்ச் நம்பர் 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் பாதுகாப்பு சோதனை நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணியில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் 2 நாள் சிறப்பு முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கனரக முனையத்தில் இன்று துவங்கியது. இந்த முகாமில் புதுச்சேரி பகுதியில் இருந்து 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் GPS கருவி, வாகனத்தின் தகுதி சான்றிதழ் காப்பீடு,
பர்மிட், முதல் உதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பளிக்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி சரிபார்த்த பின் நடத்துனருக்கு அடையாள அட்டை, சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது. முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் சிறப்பு பூஜை, அன்னதானம், நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் சிறப்பு பூஜைகள், கொடியேற்ற நிகழ்ச்சிகள், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பிறந்த நாளை ஒட்டி காலை பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றதுடன் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து மிஷன் வீதி, புஷி சந்திப்பில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் காங்கிரஸ் கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலை போத்தீஸ் அருகிலும் நெல்லித்தோப்பு அண்ணா நகர் சந்திப்பிலும் வட்டார காங்கிரசின் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் காங்கிரசின் கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் ஏற்பாட்டில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பகல் நேரத்தில் ரெட்டியார்பாளையம் அஜீஷ் நகர் பகுதியில் ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமியின் இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மாலை கிழக்கு மாவட்ட தலைவர் வேல் முருகன் தலைமையில் ஹாஸ்பைஸ் கான்வென்ட் இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமியின் பிறந்தநாள் விழா அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமியின் பிறந்தநாளை ஒட்டி ரெட்டியார்பாளையம் அஜீஷ் நகர் பகுதியில் ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டிபிஆர் செல்வம் மற்றும் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீ மிதித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினார்கள்.
புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 21ஆம் தேதி துவங்கிய இந்த விழாவானது தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. மேலும் கடந்த 24ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் 28ஆம் தேதி முத்துப்பல்லக்கு குதிரை வாகனம் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். முன்னதாக நேற்று சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ், நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி குமரேசன் மற்றும் நிர்வாக குழு ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தவளக்குப்பத்தை அடுத்துள்ள நல்லவாடு கிராமத்தில் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் 84ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழா தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி ஊராட்சி மற்றும் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் 84ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ செடல் உற்சவ விழா கடந்த திங்கட்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. மாலை மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வருகின்றது. இதில் முக்கிய நிகழ்வாக தேரோட்ட நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். மாலை சிறப்பு அலங்காரத்தில் அம்மனின் தேரோட்டத்தினை மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தார். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் விஸ்வநாதன், துணைத் தலைவர் பஞ்சாட்சரம், செயலாளர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 944485085060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம்.
படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.